ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஜோம்பி வார் எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ எபிசோட்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக இறந்து போனாங்களா ஜோம்பி கடிச்சு, அவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற ஜோம்பிஸ் எல்லாம். இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் ரூம்லேருந்து எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. நீங்கள் அவள் பக்கத்தில் ப்ராவ் வர உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெயிட் பண்ணுன்னு. அதுக்காக எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க. இங்கே பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா படத்துலலாம் வரும்போது 2 ஆக்டர்ஸ் இப்படிதான் அடிச்சுப்பாங்க, அதுல ஒருத்தவங்க ஹீரோயின் இன்னொருத்தி வில்லியா இருப்பா கரெக்டா அப்படின்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்களுக்கு கடுப்பா இருக்கு. நான் உங்ககிட்ட பேச வந்ததை பேசிட்டு போயிடுறேன், நான் சொல்றதை மட்டும் நீ கேளு. உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா என்கிட்ட நீ பேசுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு என்ன ப்ராப்ளம்? சானுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன், என் கூட அவன் ஒன்னா இருந்தான் அப்படிங்கறக்காக அவன் மேல நீ கோவமா இருக்க கரெக்டானு சொல்ல, இங்க பாரு, நீ அவன் கூட ஒன்னா இருக்க எவ்வளவு பணம் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க டென்ஷன் ஆச்சு ப்ராவுக்கு. என்னடி ஓவரா பேசுற, எனக்கு தெரியும் உனக்கு கோவமா இருக்குன்னு. உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை சீட் பண்ணான், ஆனாலும் அவனை விட்டு உன்னால போக முடியல. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உன் தம்பிக்கு அவன் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிருக்கான், அதுக்காகத்தானே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை கரெக்டான்னு சொல்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு அப்படின்னு சொல்ல, அது என்னோட பிரச்சனை பெருசு இல்லை, உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. உன்னை மாதிரி ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறவங்க எல்லாம் மிடில் கிளாஸா மட்டும்தான் இருக்க முடியும், கொஞ்சம் ரொம்ப ரிச்சா ஆகணும்லாம் நினைச்சா அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் ஓவரா பேசுறா. சிம்பாலிக்கா இவ என்ன சொல்ல வரானா, சானுக்கும் நானும் இவ்வளவு சானும் ஒன்னா இருந்திருப்பாங்க போல, ஸோ அதனாலதான் நீங்க சானை பிரேக்கப் பண்ணிட்டு இப்ப பார்க்கும் போதெல்லாம் மறைச்சிக்கிட்டே இருக்கா போல. ஸோ அதனால டென்ஷன் ஆயிட்டு இவ ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்றா. வேணும்னே இவளை லாக் பண்றதுக்காக ப்ராவ் பேசுறா. அதாவது இவகிட்ட சானுக்கு நீ முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால இவளை ஏதாவது மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டு அந்த இடத்துக்கு போக வைக்க ட்ரை பண்ணுவா போல. இந்த ப்ராவ் பாக்குறதுக்கு வில்லத்தனமா இருக்கா, இவன் நல்லவெல்லாம் கிடையாது, இவ ரொம்ப ரொம்ப கெட்டவ. வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களே, எல்லாரும் மறைஞ்சு அதை வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ அவங்களுக்கான லீடர் ஒருத்தவங்க இப்ப வரப்போறாங்க, அது யாருன்னு பாக்கணும்னு சொல்ல, அங்க பாருன்னு சொல்ல, கடைசியில எல்லா ஜோம்பிஸும் அப்படியே நகர்ந்துக்க அங்க வந்து லீடர் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜோம்பிஸ்க்கான லீடர் அப்படியே பக்கத்துல க்ளோஸா வந்துட்டே இருக்க. சேம் டைம் இங்க மாத்தி இவளுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காளுங்க. உனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி பிராவி எவ்வளவு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேத்தி நீங்க அப்படியே டென்ஷன் பண்ணி இருக்கா. சண்டை கொஞ்சம் ஓவரா போய்கிட்டே இருக்கு, இவளுக்கு ஓவரா பேசிட்டே இருக்க. இப்ப என்ன, எல்லாரும் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நீ நினைக்கிற, அதனாலதான் வாலண்டரியா என்கிட்ட வந்து நீ சண்டை போடுற. அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அது எனக்கு தெரியும்னு நீங்க சொல்ல, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லம்மா. சோ நீ என்ன ஃபீல் பண்ற அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும் நீ ஈஸியா எடுத்துக்க முடியாது, சான் என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி இவ வேணும்னே பேசுறா. இவ ஏதோ கார்னர் பண்றதுக்காக தான் வேணும்னே நீங்க கிட்ட இதெல்லாம் பேச, நீங்க டென்ஷன் பண்ணணும்னு நினைப்பா போல. சோ அதனாலேயே நீங்க கிட்ட எந்த அளவுக்கு சண்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கா. ஓவரா இவ கத்த நீங்கனால அதை தாங்கிக்க முடியல. அதாவது நீங்க பொறுத்த வரைக்கும் அவ கேஷுவலா இருந்தா கூட நீ ரொம்ப செல்ஃபிஷ், உனக்கு முக்கியம் உன் தம்பி தான், மத்தவங்களை பத்தி நீ கவலைப்பட மாட்டா அப்படி இப்படின்னு பேச. திடீர்னு பார்த்தா ரெஸ்ட் ரூம்ல இருந்து நம்ம பாஸ் பையனும் ஜீனு பையனும் வந்துட்டாங்க. வந்தவுடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒன்னிலே சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேஷுவலா சொல்ல, பிராவ அவளை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. அப்புறம் நம்ம தீ தான் ஜோம்பிஸை பத்தி டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால, அதை நம்ம நெட்டு பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். உனக்கு ஜோம்பிஸ்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட், ஸோ ஜோம்பிஸை பத்தி ஒரு ஃபிலிம் எடுக்கணுங்கிறதுக்காக ஜோம்பிஸை பத்தி நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன், நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஜோம்பிஸ்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எதோ புலம்பிட்டு இருக்கா. ரொம்ப எக்ஸைட்டா பேசுறான், இவனுக்கு ஜோம்பிஸ்னா ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி பேசுறான். அட பாவி பையிலே, உன் பக்கத்துல உட்காந்தா நீ ஜோம்பி கூட என்ன கோத்து விட்டுருவ போல இருக்குங்கிற மாதிரி நெட்டு பயந்து போய் அவனை பார்த்துட்டே இருக்கான். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, ஜோம்பிஸ் மூவி எல்லாமே நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு நாளாவது ஜோம்பிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் அடிக்ட் ஆகி பார்த்தேன்னு தெரியுமா. எனக்குன்னு ஒரு ஜோம்பி வேணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு எதேதோ பேசுறான். இதுக்கு மேல இவன் கிட்ட உட்காந்தா கண்டிப்பா பிரச்சனை பெருசாயிரும், பேசாம ஓடி போயிடுறான் நெட்டுங்கிற மாதிரி நெட்டு பார்த்துட்டே இருக்கான். ஐயோ இவன் கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கு தீக்கு. தீ அப்படி குனிஞ்சு அவனை பார்த்துட்டே இருக்க, நான் போறேன் நீ இப்படியே உட்காந்து உன் டிராயிங் வரைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் அப்படின்னு நெட்டு போறான். ஐயோ போயிட்டானா, அவன் என்னை பத்தி தப்பாதான் நினைச்சிருப்பான். சே, இவன் கிட்ட போய் ஜோம்பிஸை பத்தி இப்படிலாம் பேசிட்டேனேங்கிற மாதிரி இருக்க. அங்க பார்த்தா அந்த கஸ் பையன் அப்படியே குப்புறப்படுத்து கிடக்குறான். அவன் பக்கத்துல அந்த கோடாரி மாதிரி அவனை அடிச்சான்ல, அது கீழே இருக்க, அவனுக்கு நல்லா அடிபட்டு வேற இருக்குல்ல, பாவமா இருக்க.
இருக்கு அது பார்க்கும்போது. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்னதுன்னு பார்த்துட்டு 2 பேரும் பயந்து போய் ஓடி போறாங்க. இங்க அப்படியே கஸ் படுத்திருக்கான். அவனுக்குள்ள அந்த பிளட் லீக் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு சொல்லி பயந்து போய் தீயும் நெட்டும் உள்ள வந்து பார்த்தா அங்க அந்த மோக்க கட்டி போட்டுட்டு பாவ பையன் அங்க இருந்து கிளம்பிட்டான். இந்த மோக்கு பிள்ளைக்கு தேவைதான். இவ இருக்கிறா பாரு, இவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை அப்படியே கட்டு ஓபன் பண்ணிட்டு இருக்க. பாவ ஓடி போயிட்டான்னு கத்திக்கிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா பாவ போய்கிட்டே இருக்கான். டக்குன்னு நின்று திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா அந்த கசு பையனை கிளீன் பண்ணி பிளட் எல்லாம் கிளீன் பண்ணி கட்டு போட்டு படுக்க வச்சிருக்காங்களே, அவன் பக்கத்துல இவன் க்ளோஸா போயிட்டே இருக்கான். பார்த்தா அந்த கோடாரி அங்க இருக்கு. அதுல தானே அந்த ஃபாவை அடிச்சான். அதை பார்த்துட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேக்குது. அவங்க வந்துட்டாங்களா? இல்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருக்க இந்த கோஷ்டி எல்லாம் திரும்ப அங்க வருது. அங்க பார்த்தா எல்லா ஜாம்பிஸும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவங்களுக்கான லீடர் ஜாம்பி அங்க வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் க்ளோஸ் அப்ல போட்டோ எடு, வீடியோ எடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்க. அந்த ஜாம்பி அப்படியே அங்க வராங்க. அந்த ஜாம்பி வேற யாரும் இல்ல, அந்த ஆன்டி ஜிட்டு தான். ஆன்டி அப்படியே வர ஆன்டி இல்ல, அந்த ஜாம்பி ஆண்டி வந்துகிட்டே இருக்க. இவனுக்கெல்லாம் ஒரு பக்கம் பயந்து போய் இங்க வந்து பாக்குறாங்க. டோட்டலா இங்க எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அதாவது கஸோட தலையில அந்த கோடாரி வச்சு யாரோ அடிச்சு விட்டு இருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ பாவுதான் இது பண்ணிருப்பாங்கிற மாதிரி ஜீன் சொல்ல வேகமா பாவு இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் பார்க்க கஸோட தலையில அந்த கோடாரி அப்படியே இருக்க. மெல்ல மெல்ல கஸ் எந்திரிக்கிறான். நெட்டுக்கு இது பார்க்கும்போது பயமா இருக்கு. பக்கத்துல போக ட்ரை பண்றான். எல்லாரும் அவனை பார்த்துட்டே இருக்க. அவனை இப்ப ஜாம்பியா மாறான் போல. டோட்டலா அவன் அப்படி பக்கத்துல வந்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி இருக்கா. அவனை பார்க்கும்போது எல்லாருக்குமே பயமா இருக்கு. எல்லாரும் பயந்து போய் பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே விட்டா பிரச்சனை பெருசாயிருன்னு சொல்லிட்டு நெட்டு கையில இருக்க கண்ணை வச்சு கஸா அவனே ஷூட் பண்ணிட்டான். அவனோட ஃப்ரெண்டு அவன் கையில அவனே ஷூட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்டே இருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான். அந்த பாவனை சும்மா விட மாட்டேன், அவனை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவன் வேகமா ஓடி போகிறான். மோக்குக்கு பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவன் மட்டும் சும்மா இருந்தானே இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவன் அமைதியா இருக்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி அங்க பாஸ் கேட்டுட்டே இருக்கான். அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் டவுட்டா இருக்கு. சரி சீக்கிரம் நீ வீடியோ எடுன்னு சொல்ல அவனுக்கான ஃபுட், அதாவது அந்த ஜாம்பிஸ்க்கான ஃபுட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாவை தான் பாக்குது அந்த ஜோம்பி. அந்த ஆன்டி ஜோம்பி அப்படியே மொந்து பாக்குது. ஃபாவை பிடிக்கல போல, டேஸ்ட் கம்மியா இருப்பான்னு நினைச்சா போல. சுத்தி பார்த்துட்டு எனக்கு இந்த ஃபுட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சுத்தி வேற யாராவது செலக்ட் பண்ணலான்னு திரும்பி பாக்குது. அங்க பார்த்தா வேற ஒரு ஜாம்பி நிக்குது. அந்த ஜாம்பியை பார்த்துட்டு அந்த ஆன்டி ஜோம்பி நான் இதைத்தான் சாப்பிடுவேங்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு பக்கத்துல போக, அதை பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு அங்க கத்த ஆரம்பிச்சிட்டா. ஏன்னு தெரியல, அவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கா. சோ இந்த ஆன்டிக்கான ஃபுட் இவங்க என்ன சூஸ் பண்றாங்களோ அதை கொடுத்துடணும் போல. அந்த ஆன்டி கழுத்தை கடிச்சு சாப்பிட்டு அப்படியே அங்க இருந்து எந்திரிச்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற இந்த மத்த ஜாம்பிஸ் எல்லாம் அங்க கீழே படுத்திருக்காங்கல்ல, அந்த அந்த பொண்ணுகள் எல்லாத்தையும் சாப்பிட போயிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இங்க ஒரு ஜாம்பிஸும் அப்படியே படுத்திருக்க. அந்த பாவ பையன் நான் ஜாம்பிஸ் கூட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு வேகமா வந்தான்ல, அவன் அங்க வந்துட்டான். அங்க பாக்குறான் சுத்தி எல்லா ஜாம்பிஸும் அங்க இருக்கு. இவன் போய் எல்லாருக்கும் நடுவுல கொஞ்சம் தள்ளி நிக்கிறான். இங்க வாங்க, நான் இங்கதான் இருக்கேன், நானும் உங்க கூட தான் வரப்போறேன், எல்லாரும் வாங்க, என் பக்கத்துல வாங்க, என்னை எடுத்துக்கங்கன்னு கத்த ஆரம்பிக்க. அப்பதான் இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் புரியுது, யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குது, நம்மளதான் யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிருக்க. நீ சீக்கிரம் வீடியோ எடுறான்னு சொல்ல நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். எல்லாருக்கும் பாவோட குரல் கேட்க பாவை பாக்குறதுக்காக அங்க இருந்து நிறைய ஜாம்பிஸ் வருது. வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தவன் எல்லா ஜாம்பிஸும் ஒன்னா வரதை பார்த்து பயந்துட்டான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நெட்டு கையில கன்னோட அங்க வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை விடுன்னு சொல்லி நீங்க இங்க சண்டை போறா. ஒரு பக்கம் இவனுங்களோட சண்டை, ஒரு பக்கம் இங்க ஷூட் பண்ணதுல காலில் அடிபட்டு அப்படியே பாவு இருக்கான். நீங்க பாவை காப்பாத்துறதுக்காக அங்க போறா. அந்த சத்தம் கேட்டு அங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க. பிரச்சனை பெருசாயிடுச்சு, மாட்டிட்டோன்னு நினைக்கிற, வா போலான்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருந்தா அந்த கேங் ஒரு பக்கம் ஓடி வராங்க. சீக்கிரம் ஜாம்பிஸ் பாக்குறதுக்குள்ள போகணும்னு சொல்லி வர இங்க பார்த்தா இந்த ஃபுட் எல்லாம் விட்டுட்டு ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாம் வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. அங்க பார்த்தா ஏதோ ஷூட் பண்ற சத்தம் கேக்குது. கண்டிப்பா நெட்டு தான் ஷூட் பண்ணிருப்பான்னு பவுனுக்கு புரியுது. அதுக்குள்ள இங்க ஓடி வர இங்க இருந்து நிறைய ஜாம்பிஸ் வர நான் அப்படியே கீழே விழுந்துட்டான். அவனை தூக்கறதுக்காக சாண்ட் போக ஜாம்பிஸ் எல்லாம் சுத்தி வருது. எல்லாரையும் ஜாம்பிஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுது. பாவை காப்பாத்துங்கிறதுக்காக நீங்க ஒரு வழியா பாவை அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா இவனுக்குள்ளேயே இவனுக்கு அடிச்சுக்கிறாங்க. வேணா விட்டுருன்னு ஜீன் வந்து பாவை கொலை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நெட்டை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்கான். இங்க எல்லாருமே இப்போ ஒன்னா வந்துட்டாங்க. சீக்கிரம் இவனை கூப்பிட்டு எப்படியாவது உள்ள போலான்னு சொல்லி பாவை தூக்கிட்டு போக எல்லா ஜாம்பிஸும் இவங்களை ரவுண்ட் அப் பண்ற மாதிரி பக்கத்துல வராங்க. அதுக்குள்ள அங்க இருந்து மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த பிஇ ஸ்டூடெண்ட்ல தான் கஸ் இருக்கான். நம்ம பவுன் அங்கதான் இருக்கான். பவுன் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரையும் சேவ் பண்றேன், நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாரையும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இங்க எல்லாருமே போறாங்க. சோ எல்லாரும் அந்த பக்கம் போய்கிட்டே இருக்காங்க. ஆனா பவுன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றான். அதுல ஒரு ஜோம்பி வந்து அவன் கையை கடிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே நெட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த சீன் சத்தியமா என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. நமக்கு
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ இறந்து போற சீனை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்கிறதுக்காகவே இந்த எபிசோட நான் வந்து ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட நினைச்சேன். இந்த எபிசோட எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது நான் கண்ணை மூடிட்டு தான் பண்றேன். ஏன்னா என்னால முடியல. எனக்கு அந்த பவுன் இறந்து போற சீன் பார்க்கவே முடியல. ஜஸ்ட் அவனை சுத்தி அத்தனை ஜாம்பிஸும் கடிக்கும் போது அதை பார்க்கும்போது நான்லாம் அழுதேன். 2 நாள் அழுதேன் இந்த சீன் பார்த்து. என்னோட பவுன் இப்படி பண்ணிட்டானுங்களேன்னு. கடைசி வரைக்கும் அவன் இருப்பான்னு ஆசைப்பட்டேன். பார்த்தா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சீனை. ஸோ ஒரு வழியா இங்க மத்தவங்க எல்லாம் கேங்கா பிரிஞ்சு போயிட்டாங்க. நீங்க ஒரு பக்கமும் ஜீன் ஒரு பக்கம், அப்புறம் அந்த பாவை கூட்டிட்டு போனா ஏக் ஒரு பக்கம். இவங்க 4 பேரும் அந்த சயின்ஸ் லேபுக்குள்ள போயிட்டாங்க. அந்த லேபுக்குள்ள போயிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் எப்பயும் இருந்தா அந்த இடத்துக்குள்ள அப்படியே ஓடி போயிட்டு இருக்காங்க. ஸோ லேப்குள்ள ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டான். நீங்க வேணாம் பக்கத்துல வராத, நான் ஷூட் பண்ணிடுவேன். ஏ கையில கன்னோட இருக்கான். நான் உயிரோட இருக்க மாட்டேன், என்ன ஜாம்பி கடிச்சிச்சு, நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு ஏ கையில கன்னோட இருக்கான். ஜீன் கையில கண்ணு தரான். நீ கன் ஷூட் பண்ணுவீல, இதை கையில வச்சுக்கோ, உனக்கு யூஸ் ஆகும், நீ என்னையே ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. இல்ல முடியாது முடியாதுங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. நீ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்புறதுக்காக ஏக் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் இதுக்கு மேல பொழைக்க மாட்டான். அதாவது அவனை ஜாம்பி கடிச்சிச்சுன்னு அவனுக்கே தெரியும். பட் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, இந்தா இதுல புல்லட்ஸ் எல்லாம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ ப்ளீஸ், நீங்க 2 பேரும் சேஃபா இருங்கன்னு ஏக் சொல்றான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஜீனுக்கு. புல்லட் லோட் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டான்னு சொல்லிட்டு பாவோட நெத்திலே ஒரு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏக் அவனையே அவன் ஷூட் பண்ணிட்டான். சாரி, நீங்க சாகாதீங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு கடைசி அப்படியே அவன் கீழே விழுந்துட்டான். ஜீனுக்கு இது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஆனா பாவ் செத்ததுல கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சனினாலதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுது. அவனாலதான் பவுன் இறந்து போனான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ண முன்னாடி நடந்த பாஸ்ட்ல காட்டுறாங்க. அந்த ஆன்ட்டிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கிட்ட கேட்க, ஆன்ட்டி ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டாங்களா, அதனாலயாட்டுக்கு அவங்க எந்த சிம்டம்ஸும் சொல்லலை. இந்தாங்க உங்களுக்கான காசுன்னு சொல்ல ஆன்ட்டிக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, உங்களுக்கு உடம்பு ஏதாவது முடியலன்னா நீங்க என்கிட்ட தான் வரணும், டாக்டரை போய் பார்க்க கூடாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்ல, சரி சார் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியா ஆன்ட்டி அங்க வந்து கிளம்புறாங்க. வெளியே வந்து பார்த்தா 4-5 பேர் அங்க உட்காந்துருக்காங்க. பணம் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, வாங்கிட்டேன் சீக்கிரம் போங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்குமே பணத்துல பிரச்சனை இருக்கும் போல, பண தேவை இருக்கும் போல. சோ எல்லாரும் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக மாத்தி மாத்தி போறாங்க. இந்த ஆன்ட்டி வாங்கிட்டு வந்த பணத்தை அப்படியே அந்த கடன்காரனுக்கு தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இவ்வளவுதானான்னு சொல்லி கேட்க, ஆமா அடுத்த மாசம் பாத்துக்கிறேன், இந்த அப்படி சீக்கிரம் கடன் எல்லாம் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்துட்டாங்க. அப்புறம் ஆன்ட்டி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பையன் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். ஆன்ட்டி அவங்க பையனுக்காக தான் பணம் எல்லாம் இந்த மாதிரி வாங்குறதுக்காக சிம்டம்ஸ் இருந்தா கூட சொல்லாமே இருக்காங்க போல அந்த ப்ரொஃபசர் கிட்ட. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியல. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஆன்ட்டிக்கு. அவங்களுக்கு டயர்டா இருக்கு, ரொம்ப வேர்க்குது. அந்த இன்ஜெக்ஷனோட பவர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆனா அதை பத்தி அவங்க வெளியே யார்கிட்டயும் சொல்லல. எப்பயும் போல அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆன்ட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்களுக்கு மூச்சு வாங்குது, ரொம்ப வேர்க்குது. நீங்க பாக்குறா, என்னாச்சு ஆன்ட்டி உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்ல, நடந்து வந்தேன்ல அதனால ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்ப எலவேட்டராவது யூஸ் பண்ணலாம்ல, ஏன் ஆன்ட்டி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி நீங்க பேசுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, சரி நீ சீக்கிரம் படிப்பு முடிச்சிருவ, அப்பப்ப ஆன்ட்டியை வந்து பாப்பியான்னு சொல்ல, ஆன்ட்டி நான் உங்களை விட்டு எங்க போவேன், நான் இங்க இருந்து போனா கூட என்னோட ஸ்காலர்ஷிப் இன்னும் முடியல, கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்கு இங்க நான் வருவேன், உங்களை எப்பயுமே நான் மறக்க மாட்டேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரெஸ்ட் எடுங்க ஆன்ட்டி, லிஃப்ட் யூஸ் பண்ணுங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஏறாதீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நீங்க பேசுறா. நான் பாத்துக்கிறேன், நீ பாத்திரமா போ அப்படின்னு சொல்லி நீங்க அங்க இருந்து அனுப்பிட்டாங்க ஆன்ட்டி. ஆன்ட்டிக்கு நீங்க ரொம்ப பிடிக்கும் போல, நீங்க அப்படியே பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஆன்ட்டி மெல்ல மெல்ல மேலே ஏறி போறாங்க. அவங்களால சுத்தமா முடியல, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. அவங்களால வேலையே பார்க்க முடியல, நிறைய சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் பத்தி அவங்க எதுவுமே ப்ரொஃபசர் கிட்ட சொல்லல. அதோடய அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப வேர்க்குது. ஒரு டைம் வேர்க்கும் போது தொடச்சு பாக்குறாங்க. அது அப்படியே பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கு. ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்கு. அவங்களோட ஹீட் வந்து உடம்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதை பத்தி ப்ரொஃபசர் கிட்ட சொன்னா எங்க காசு தர மாட்டாரோங்கிறதுக்காக அவங்க சொல்லாமே மறைச்சு வச்சிருக்காங்க. அவங்க பையன் வேற அப்பப்ப அம்மா பணம் அனுப்பு பணம் அனுப்புன்னு சொல்லி பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இப்ப ப்ரெசென்ட்ல தான் காட்டுறாங்க. ப்ரெசென்ட்ல பார்த்தா அப்படியே அங்க இருக்க ஜீனா ஹக் பண்ணிட்டு நீங்க அழுகுறா. நீ கவலைப்படாத நான் இருக்கேன், நீ கவலைப்படாதடா நான் இருக்கேன். ஏன்னா பாவ இறந்து போனதுக்காக அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாவ தான். அவன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை இதோட கொஞ்சம் கொஞ்சமாவது சால்வ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இறந்து போறதுக்கு அவன் தான் காரணமா இருக்கான். இவன் என்னமோ பெரிய நல்லவனாட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்க. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு, நீ சொல்லுவியா இல்லையான்னு சொல்ல, நீங்க என்னன்னு சொல்லி கேட்க,
உனக்கும் ப்ரொஃபஸருக்கு இடையில என்னதான் போயிட்டு இருக்கு? லேப்ல 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு சொல்ல. என்ன பண்ணோம் ஜீன்? ஜீன் நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க, இல்ல உங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்கு. உன் அம்மாவோட மெடிசனுக்காக நீ ஏதோ பண்ணிட்டு இருந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு ஜீன் ஆரம்பிக்கிறான். நீங்களுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. அதுக்கப்புறம் இவங்க அங்கேயும் எங்கேயும் தப்பிச்சு கடைசியில அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த பிடி கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அந்த அந்த ஆடிட்டோரியமுக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்க ஏதாவது வழி இருக்கான்னு தெரியல, நம்ம இங்க மறைஞ்சிருக்கதா உங்களுக்கு தெரியாதா? எப்ப வேணாலும் அவங்க இங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நெட்டு கிட்ட கேட்க, நெட்டு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். டேய் சொல்லுடா, வழி வேற ஏதாவது இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? அதனால அவன் முறைச்சிக்கிட்டு இருக்க. அங்க வந்து சானுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, அப்படியே அவனை அடிக்கிற மாதிரி போறான். ஆல்ரெடி வழி இருக்கு, எல்லாரும் செத்து போறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? கண்டிப்பா நம்ம இங்க இருக்க மாட்டோம், இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லி மோக்க பார்க்க, மோக் அப்படியே அமைதியா இருக்கா. சீரியஸ்லி இந்த மோக் தான் காரணம், அவனை மட்டும் அவுத்து விடலான்னு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ சேம் டைம் அந்த சீனை கட் பண்ண இங்க காட்டுறாங்க. ஜீன் கேட்கறான், இங்க பாரு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, உனக்கும் ப்ரொஃபஸருக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்கு. அந்த ட்ரக்ஸை பீப்புள்ஸ் கிட்ட, மனுஷங்க கிட்ட டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? சொல்லு என்ன நடக்குதுன்னு சொல்ல. டே நான் எந்த தப்பும் பண்ணடா, எனக்கு எதுவுமே தெரியாதுடா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. ஆனா நீ எந்ததுக்கு ஹெல்ப் பண்ணிருப்ப, சொல்லு சொல்லுன்னு நீங்க கிட்ட கேட்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொல்ற? நான் ஆல்ரெடி லேப்ல பார்த்துருக்கேன், 10 பேர் வந்தாங்க, மனுஷங்களை வச்சுதான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆன்டி ஜீல இருந்து ப்ரொஃபசர் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காரு, செக்யூரிட்டி வரைக்கும் நான் பார்த்தேன்னு சொல்ல. நீ எப்ப பார்த்த? 1 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல. ஒரு மாதிரி இருக்கு நீங்களுக்கு. அப்பதான் அவ யோசிச்சு பாக்குறா என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியல. சேம் டைம் அடுத்து இங்க முன்னாடி ஃபாஸ்ட்ல நடந்ததை காட்டுறாங்க. அவ அந்த லேப்ல அந்த இது எரிஞ்சு போச்சுல, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிசர்ச் பண்றதுக்காக அவங்க வந்திருப்பா. ஆனா அவளோட அந்த ஐடி கார்டு போட்டு அது ஓப்பனே ஆயிருக்காது. ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணாலும் அவர் எடுக்கல, கிளாஸ்ல பிஸியா இருப்பாரு போல. அவரை மீட் பண்றதுக்காக அங்க போறா. அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, இவங்க இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் நீ எதுக்குமா இங்க இருக்க, வெளியே போன அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நீங்க டென்ஷனா அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ப்ரொஃபஸரை மீட் பண்ண வெயிட் பண்ண, எனக்கு மீட்டிங் இருக்குன்னு அவர் போறாரு. நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுக்குமா அவாய்ட் பண்ணும்? இல்ல சொல்லுங்க, நீங்க இப்ப பேசிட்டு இருந்ததை பத்தி நான் கேட்டேன். அந்த ஜெல்லி ஃபிஷோட அந்த காம்பவுண்ட் வச்சு ஏதோ பண்றேன்னு சொன்னீங்க. என் அம்மாவோட லைஃபுக்கும் இதுக்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளாஸ் எடுத்திருப்பாரு, நான் அதெல்லாம் தேவைப்படாதுன்னு அந்த சீன்ஸை கட் பண்ணேன். அவர் ஜெல்லி ஃபிஷை பத்தி தான் கிளாஸ் எடுத்திருப்பாரு, இம்மோர்டல் ஜெல்லி ஃபிஷை பத்தி. ஸோ இவங்க அம்மாவோட மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜெல்லி ஃபிஷ் வச்சு தான் யூஸ் பண்ணிருப்பாங்க போல. ஸோ அதை வச்சு தான் சீரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் நீங்க பேச வருவா. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து இதை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்ல. போஸ்ட்பான் பண்ணிருக்கீங்களா, விளையாடுறீங்களா? என் அம்மாவோட வாழ்க்கை இதுல இருக்குன்னு சொல்ல. உன் அம்மாவோட வாழ்க்கை இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல, பட் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க, திரும்ப சரி பண்ணிக்கலாம்னு சொல்ல. விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, டென்ஷனா இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, இதை பத்தி இப்போதைக்கு வெளியே சொல்லாத, பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபசர் போயிட்டாரு. அங்க போய் பார்த்தா ஆன்டி ஜிட் அங்க இருக்காங்க. ஆன்டி அப்படியே ஒரு மாதிரி டல்லா உட்காந்துருக்காங்க. ப்ரொஃபசருக்கு அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க நம்ம நீங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி இந்த ஜெல்லி ஃபிஷ் மெடிசன் பத்தி கேட்டிருப்பா. அவ ஃப்ரெண்ட் அதை பத்தின டீட்டெயில்ஸ் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கா, அவ பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ஆன்டிக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க ப்ரொஃபசர். என்னாச்சு உங்களுக்கு? பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்ல. நீங்க தான் வெளியே டாக்டரை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் வெயிட் பண்றேன்னு சொல்ல. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும், பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சரி பண்ண முடியும். ஏதாவது பிரச்சனைனா இது இதோட நிறுத்திடலாம், வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஆன்டி சொல்றாங்க. ப்ரொஃபஸருக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. நீங்க சரியா தூங்கலையான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லையே, எத்தனை நாள் தூங்கல? 3 நாளா சரியா தூங்கல. இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்ட் தேவை, நீங்க லீவ் கூட போட்டுக்கோங்க, நீங்க போய் தூங்குங்கன்னு சொல்ல. நான் லீவ் போட்டேன்னா கண்டிப்பா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, நான் எந்த டாக்டரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி ஆன்டி சொல்ல. கரெக்டு தான், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பே வந்து அதாவது சேலரி கொஞ்சம் கட் பண்ணிடுவாங்க. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, உங்களோட பிரச்சனையை நான் சீக்கிரம் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. ஆன்டிக்கு அது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, இருந்தாலும் பணம் கிடைச்சா போதுங்கிற மாதிரி இருக்கு. உங்க கையை கொடுங்க, நான் கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, நான் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க, டாக்குமெண்ட் நீங்க சைன் பண்ணிருக்கீங்க, ஸோ அதனால நீங்க எப்பயுமே உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிடாதீங்க, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன். இந்த சீக்ரெட் நமக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ப்ரொஃபசர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. ஆன்டி சரி ஓகேன்னு சொல்றாங்க, இருந்தாலும் ஆன்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. இதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பிரச்சனைனா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல. நீங்க அதை பத்திலாம் யோசிக்க வேணாம், அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி அங்க இருந்து அனுப்புனா போதுங்கிற மாதிரி ப்ரொஃபசர் யோசிச்சுட்டு அங்க இருந்து அனுப்பிட்டாரு. அப்புறம் நீங்க காட்டுறாங்க, அவ வீட்டுல உட்காந்துருக்கா. பால்கனில இருந்து பார்க்கும்போது நான் அங்க வரான், யாரோ கார்ல இறங்கி வரான். அது சானோட கார் அப்படிங்கிறது இவளுக்கும் தெரியுது. அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வரான், வந்து அப்படியே கவுச்சில படுத்திருக்கான். இவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னாச்சு, நீ மார்னிங்ல தான் வந்திருக்க, நைட் ஃபுல்லா எங்க போன? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்க, எனக்கு தான் வேலை இருக்குன்னு
தான் சொல்றேன்ல, எப்ப பார்த்தாலும் என்ன அடக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்க கத்துறா. இப்போ உனக்கு என்ன வேணும்? அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதை பத்தி நீ கவலைப்படவே மாட்டியா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியான்னு சொல்ல, ஏன் நீ தான் இருக்கே ப்ரொடெக்ட் பண்ண, அப்புறம் என்ன உனக்கு? அம்மா தான் உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு நீ தானேன்னு சொல்ல, நீ ஆரம்பிக்காத, நீ ஓவரா பேசுற, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி நீங்க மறுபடியும் சண்டை போடலான்னு வரா. ட்ரிங்க் பண்ணனால இவனுக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு, இவனும் மாத்தி மாத்தி காத்திட்டே இருக்கான். ஆமா, நீ அம்மாவை என்ன பிரச்சனாலும் நீங்க தான் சால்வ் பண்ணுவீங்க. அம்மாக்கு உன்னை மட்டும் தானே பிடிக்கும், நீ தானே எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்க, நான் எல்லாத்துலயுமே யூஸ்லெஸ், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ பண்ற வேலை ரொம்ப நல்ல வேலை, ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, அம்மாக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்ல, நீ முதல்ல ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி நீங்க சொல்ல, கடுப்பா கத்திட்டு அப்படியே நான் அங்க இருந்து கிளம்பிட்டான். இவங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கும் போல, அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் அப்படியே அந்த பக்கம் போக, நீங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கா, அப்படியே அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கா. அப்புறம் இங்க ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் அந்த பிளட்ல இருக்க டெஸ்ட்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஆன்ட்டியோட. அந்த இவங்க இன்ஜெக்ட் பண்ண அந்த சீரம் ஆன்ட்டியோட பிளட்ல இருக்க அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரொஃபஸருக்கு என்ன பண்றதுன்னு புரியல, ஷாக்கா இருக்கு. அதுக்குள்ள நீங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருப்பால, அதை பத்தின டீட்டெயில்ஸ்லாம். அதை பார்த்துட்டு இவருக்கு ஷாக்கா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பாதட்டமா இருக்காரு. அதுக்கப்புறம் வேகமா இங்க வந்து ஏதோ டெஸ்ட்டுக்காக அந்த ஜெல்லி பீஸ்லாம் வச்சிருப்பாங்க போல, அந்த டோர் கிட்ட வந்து நிக்கிறாரு. கரெக்டா இவர் டோர் ஓபன் பண்ணலான்னு போக, இங்கே பார்த்தா இப்ப இருக்க பிரசன்ட்ல 2 பேரும் ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க. நான் நினைச்சபடிதான் எல்லாமே நடந்திருக்குன்னு நீங்க சொல்றா. இந்த சீரமை ஹூமன் கிட்ட டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற நிறைய ஜெல்லி ஃபிஷ் இப்ப இல்ல. அப்படியே ப்ரொஃபஸர் பார்க்கும்போது நிறைய ஜெல்லி ஃபிஷ் அங்க இருக்கு. இது எல்லாமே இன்ஃபெக்ட் ஆனது. இதை வச்சுதான் அவர் ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்லி நீங்க அப்படியே ஜீன் கிட்ட இங்க பேசிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஃபியூச்சர், ஒரு பக்கம் பாஸ்ட்னு 2 பக்கம் மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த சீனை கட் பண்ண, இங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்லாம் அந்த லில்லியை பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அவளை கட்டி போட்டு இங்க பேசிட்டு இருக்க. அங்கிருந்து மத்தவங்க எல்லாம் ஓடி வராங்க. என்னாச்சுன்னு. அதுல ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல லில்லினா. லில்லி அடிக்க ஒருத்தன் போறான், அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கா. நீங்களாம் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு எல்லாரும் அங்க கன்வின்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம மாஸ்டர் கெம்மு அவங்க குரூப்ஸ் எல்லாம் இதுதான். திடீர்னு கன் ஷூட் கேட்டு இவங்களுக்கே பயம் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஃப்ளோர்ல அமைதியா உட்காந்துக்கிறாங்க. இவ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கா. ஏன் வாயை மூடுறி, கத்தாதடின்னு எல்லாரும் இங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அவ கண்டினியூவா கத்திக்கிட்டே இருக்கா. ப்ளீஸ் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் அந்த மஷ்ரூம் இருந்ததுல போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி மாஸ்டர் ஐடியா கொடுக்க, உடனே நைட் ஓடி போய் அந்த மஷ்ரூம் எடுத்துட்டு வரா. இந்த மஷ்ரூம் வந்து அவ கத்துறதுல இருந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணும் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் கையை காலை பிடிச்சிக்கிறாங்க. அவ பாட்டுக்கு வாயை திறந்துகிட்டே இருக்கா. அவ வாய்க்குள்ள இந்த மஷ்ரூம் கொஞ்சம் அஃபெக்ட் தெரியுது போல. கொஞ்சம் அவ கத்துறதெல்லாம் நிறுத்திட்டா. கத்துற சவுண்ட் எல்லாம் கம்மியாகுது. ஸோ இதுக்காக எல்லா ஜொம்பியும் பிடிச்சி வந்து எல்லார் வாயிலும் நம்ம இந்த மாதிரி மஷ்ரூமை போட்டுட்டே இருக்க முடியாதே, என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஸா இருக்கு. அவளை ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவ கொஞ்சம் அமைதியா அப்படியே மெதுவா கத்திட்டு இருக்கா. நல்ல வேலை இவ கத்துறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கா. இப்படியே இருந்தா என்ன பண்ண முடியும்னு சொல்ல, இவளை என்ன பண்றதுன்னு சொல்ல, அதுல ஒருத்தனுக்கு இவளை ரொம்ப பிடிக்கும் போல, அவன் பாட்டுக்கு இவளுக்காக சப்போர்ட் பண்றா. என் லில்லி பாவம், லில்லியை சும்மா விட்டுருங்கன்னு சொல்லி அவ ஏதேதோ கத்திக்கிட்டே இருக்கா. இப்படியே விட்டா அவ்வளவுதான், இவ கத்துற சவுண்டு கேட்டு எல்லா ஜாம்பிஸும் இங்க வந்துடும், நம்ம மாட்டிக்குவோங்கிற மாதிரி மத்த எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.